ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, நிறைய பேர் கேட்டிருந்தது உங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி காமிங்க, அதை ரெஃப்ரெஷ் பண்ணி காமிங்க சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்ககிட்ட நான் போய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா வந்துட்டு நான் முன்னாடியிலேருந்தே என்னோடய ஃபைவர் வீடியோ டுட்டோரியல் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே நான் என்னென்ன பண்ணுறேனோ அப்படிங்கிறத டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு என்னோடய கோர்ஸை சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேல லாஸ்ட் கூட நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அமேசானை பற்றி உங்களுக்கு கேடிபி பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்னோடய கோர்ஸ் வாங்க, இல்லைனா வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, அது உங்களோட இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் கேட்டிங்களே ரெஃப்ரெஷ் அந்த ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான நீஷ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஏதோ ஒரு சேனல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைனாக மட்டும் சொல்லிட்டு கடைசியில் அவங்களும் ஒரு கோர்ஸ் போடுவாங்க. கோர்ஸ் போட்டு அவங்க சில நீஷ் சொல்லுவாங்க. அந்த நீஷை வந்து அவங்க சொல்ல போகிறது கிடையாது, இப்போ சொல்கிறதில்ல வீடியோவில். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 5 நீஷஸில் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான நீஷை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த நீங்கள் கேட்டிங்க ரெஃப்ரெஷை பற்றி பார்த்துடலாமா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிப்ரவரி மந்த் இன்கம் இது வரைக்கும், பிப்ரவரி 1லேருந்து 15 வரையும். நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு 1 by 1ஆகவே காமிச்சிடலாம். ஸோ வந்து திஸ் மந்த், நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு கஸ்டம் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிசம்பர் மந்த்து பார்க்க போகிறோம். டிசம்பர் 1st டிசம்பர் 31 தென் அப்ளை. உங்கள் முன்னாடி தான் அவர் ரோலிங் ஆகிக்கிட்டே இருக்கு. இங்கே இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் நான் டக்குன்னு காமிச்சேன். பாருங்கள், இதுதான் வந்து என்னோட டிசம்பர் மந்தோட இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வேலை காட்டணும்ல, அதையும் காமிச்சிடுறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே டீசெலக்ட் பண்ணிட்டேன். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸோட அந்த மார்க்கெட்டில் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளை கொடுத்துட்டோம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நெட்டு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் எனக்கு வந்து 54,896 வந்துருக்கு. ஓகேங்களா? அடுத்து இதை பண்ணிட்டு யூகே. யூகேல 13,000. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸை நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிறதுனா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு வரி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து டோட்டலாக ஓவராலாக பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஓவராலாக டிசம்பர் மந்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் எல்லா பேத்துக்கு தான் நல்லா சேல்ஸ் ஆகும். ஸோ டிசம்பர் மந்த்துமே காட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து இப்போ அதையுமே என்னோடய ஜனவரி மந்த் இன்கமே நான் உங்களுக்கு இன்னும் காட்டவே இல்லை. ஸோ அதையும் நான் காமிச்சிடறேன். கஸ்டமில் போயிட்டு மறுபடியும் என்னோடய ஜனவரி மந்த், ஜனவரி 1st ஜனவரி 31 வரைய அப்ளை பண்ணிட்டோம். ஸோ வந்து இது வந்து என்ன ஜனவரி மந்தோட இன்கம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 2 மார்க்கெட் பிளேஸை நம்ம பார்த்துடலாம். டீசெலக்ட் பண்ணிட்டேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்க்குறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னொன்று என்ன சொல்லுவீங்க தெரியுமா, இதில் என்ன ஆர்டர்ஸ் காமிக்க மாட்டேங்க, நீங்கள் அடுத்து சொல்லுவீங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தில் என்னோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் மார்க்கெட் பிளேஸில் 31,000 வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து யூகே மார்க்கெட்டில் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூகே மார்க்கெட்டில் 11,357 சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மந்தோட. ஓகேவா? டிசம்பர் பார்த்தாச்சு, ஜனவரியும் பார்த்துட்டீங்க. ஸோ இன்னொருக்கா கூட நான் எல்லாத்தையுமே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன்.
இப்படியே ஒவ்வொன்றா பண்ணி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு அந்த மாதிரி காமிச்சேன். ஸோ அது உங்களோட விருப்பம். ஓகே, அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மந்த் பிப்ரவரி இது வரைக்கும் இருந்ததில் காட்டுறேன். இது பாருங்க, திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 கிட்ட புக்கு சேல்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டேயில் மட்டுமே எனக்கு வந்து 30 ஆர்டர்ஸ் போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கர்வ் நாங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது தெரியும், இந்த அப்ராக்சிமேட்லி INR இருக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு புக்கு காமிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்களே பாருங்கள். இந்த 7500 கிட்ட பாருங்கள். இந்த டேட்டில் மட்டும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிருந்துருக்கும். ஒரே நாளில் வந்து 6000 வரை வந்து எனக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸ் வந்துருந்துச்சு. அது ஒரு புக்கு மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா 11th February மட்டும் ஒரு புக்கு மட்டும் 30 ஆர்டர்ஸ் கிட்ட வந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னோட இன்கம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து ஆர்டர்ஸ் பார்க்கணுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதுலேயும் பார்த்துக்கோங்க, எனக்கு அன்றைக்கி வந்து 11th February வந்துட்டு எத்தனை ஆர்டர்ஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அதிலே காமிக்குது. ஸோ 28 அதுக்கு மேலே பாருங்கள் 30 ஆர்டர் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் மந்த் பார்க்கணும்னாலும் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் மந்தில் போயிட்டோம். அடுத்து வந்து லாஸ்ட் மந்த். லாஸ்ட் மந்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா 178 ஆர்டர்ஸ் போயிருக்கு. ஜனவரி மந்தில். இதே இது டிசம்பர் மந்த்லையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, டிசம்பர் மந்தில் 271 ஆர்டர் போயிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு முக்கியமான நீஷ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி நீஷ் அப்படின்னா, கேடிபியை பொறுத்தவரை பிளானர், லாக் புக், நோட் புக்கு, ஜேர்னல் எல்லாமே நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி கலரிங் புக்ஸ் கூட ஓரளவுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி நீஷ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இந்த மீடியம் கண்டென்ட் புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்ஸும் நல்லா சேல்ஸ் ஆகும். ஸோ நான் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கண்டென்ட் டைப் ஆஃப் புக்ஸ் தான் போட்டிருக்கேன். அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்ததில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்து ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன், எந்த சேனலுமே வந்து அவங்களோட ஓனோட ஏர்னிங், அதாவது அவங்க என்ன புக்கு போட்டு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாருமே அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட சீக்ரெட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ரொம்ப நாள் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. காம்படிஷன் வந்துன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களுமே வந்துட்டு நீங்கள் என்ன புக்கு போகிறீங்க, எந்த மாதிரி புக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கேட்காதீங்க. ஸோ உங்களுக்குன்னு வந்து அதுக்குன்னு வந்து நீங்கள் டைமை ஒதுக்கி ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் முக்கியமானது. அமேசான் கேடிபி பொறுத்து ரிசர்ச் பண்ணியே ஆகணும். ரிசர்ச் பண்ணால் தான் அவங்களால ரொம்ப சஸ்டெயின் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ண முடியும். உடனே ஏர்ன் பண்ண முடியாது, இதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால வந்து நான் மொத்தம் 5 நீஷ் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீஷை பற்றி நான் சொல்கிறேன். அந்த ஒரு நீஷை வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 300க்கு மேலே புக்கு போடலாம். அந்த 300க்கு மேலே நீங்கள் புக்கு போட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெர் மந்த்துக்கு வந்து ஓரளவுக்கு ஆனால் நீங்கள் ஏர்னிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா, அது என்ன நீஷ் அப்படிங்கிறத நான் இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள். நார்மலாக வந்து வேர்ட் சர்ச் அப்படிங்கிறத கொடுங்க. வேர்ட் சர்ச்சும் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இமேஜஸ் அப்படிக்குள்ளே போங்க. இமேஜஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். வின்டர்ஸ், ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ், வின்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே எர்த் இந்த மாதிரிலாம் இருக்கும். சம்மர் வேர்ட் சர்ச்சு, ஸ்நாக்ஸ் வேர்ட் சர்ச்சு, டெசர்ட் வேர்ட் சர்ச்சு, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு நீஷு ஒவ்வொரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட் சர்ச்சு நிறையாவே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அமேசானில் இருக்கோம். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெசர்ட்ஸ் வேர்ட் சர்ச்சுன்னு சொல்லி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வேர்ட் சர்ச்சு, அப்புறம் வந்து கேண்டி ஸ்டோர் வேர்ட் சர்ச்சு, விண்டர் சம்மர் வேர்ட் சர்ச்சு. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு புக் வந்து போட போகிறீங்க, அப்படி இது ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா
இங்கே டெலிவர் டூவில் வந்துட்டு நீங்கள் வந்து பின்கோடு வந்து யூஎஸில் இருக்கிறோட பின்கோடை வந்துட்டு நீங்கள் போட்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் வேர்ட் சர்ச் அப்படிங்கிற சொல்லி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சம்மர் சம்மந்தமான ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து இருக்கும். இந்த புக்கு நல்லா சேல்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதோட பிஎஸ்ஆர் ரேங்கிங் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதோட பிஎஸ்ஆர் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வருது. ஸோ வந்து இது நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது ஃபார் அப்ராக்சிமேட்டாக இது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த புக்கை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதோட புக்கு நம்பர் ஆஃப் பேஜ் வந்து 96 பேஜ் போட்டிருக்காங்க. இது ஏப்ரல் மாதம் தான் அவங்க வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ வந்து 96 பேஜஸ். இது வந்து எவ்வளோ காஸ்டிங் போட்டிருக்காங்கன்னா 6.99 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேஜ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 96 போட்டிருக்கோம். இது வந்து அமேசானில் போய் கேடிபி ராயல்டி கால்குலேட்டர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ லிஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.99 வருது. ஸோ வந்து இப்போ உங்கள் ஒரு புக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டட் ராயல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா $2.04 வருது. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்களோட அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும் பெர் மந்த்துக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்து டிசிகே பப்ளிஷிங் ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்க, ஒவ்வொருத்தவங்களோட பிஎஸ்ஆர் எங்கன்னு செக் பண்ணணும். இப்போ வந்து இவங்க வந்து 1,09,000 போட்டிருக்கு. இப்போ 1,00,931 அப்படி போட்டு கால்குலேட் சேல்ஸ் கொடுத்தோம்னா இவங்க வந்து பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 48 சேல்ஸ் புக்கு 48 நம்பர்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது. இந்த ஒரு புக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 புக்கு வந்து இவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை நான் அதை பற்றி லேட்டராக சொல்கிறேன். இப்போ இந்த புக்கோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். லுக் இன் சைடில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு புக்குமே வந்து. இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கடுத்து என்ன புக்கு போடல தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆத்தர் இருக்கார்ல, இந்த ஆத்தர் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆத்தர் பேஜை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன புக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ பாருங்கள் உங்களோட புக்ஸ்லாம் வந்துடும், என்னென்ன புக்கு போட்டிருக்காங்கன்னு வரும். ஸோ அவங்களோட புக்கில் எந்த புக்கு பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே புக் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வின்டர் வேர்ட் சர்ச்சு, கிறிஸ்மஸ் வேர்ட் சர்ச்சு, ஈஸ்டர் வேர்ட் சர்ச்சு, என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்கோ எல்லாமே வந்து இவங்க போட்டுக்கிட்டு ஓரளவுக்கு போடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ டைட்டில்ஸ் வேணால் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன் அதாவது ஒரு வேலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ நர்ஸு, டாக்டர், ஆர்கிடெக்ட், அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி எவ்வளோ வேலைகள் இருக்குது, இன்ஜினியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதில் ஃபேமஸானது ஒன்று இருக்குது, நர்ஸ் வேர்ட் சர்ச். சாரி, ஆல் டிபார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு நர்ஸ் வேர்ட் சர்ச். ஸோ எல்லாமே வந்து இருக்கும். நர்ஸுக்குரிய வேர்ட் சர்ச் புக்கு நிறையா இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நிறைய சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது சம்மந்தமான நியூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் சொல்கிறேன். இந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸோ போரிங் லைஃப்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட டைட்டில் இருக்கும், ஏகப்பட்ட ஹாபிஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு ஹாபிஸையும் உங்களோட ஒர்க்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மிண்டன் இருக்கா, இப்போ பேட்மிண்டன் வேர்ட் சர்ச் அப்படிங்கிறவங்க டைப் பண்ணிக்கணும். பேட்மிண்டன் வேர்ட் சர்ச் அப்படி போட்டிங்க அப்படின்னா பேட்மிண்டன் சம்மந்தமான வேர்ட் சர்ச் வரும். பார்த்தீங்களா? இப்போ நான் உங்கள் முன்னாடி தான் டைப் பண்ணேன். இவங்களோட காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 63 தான், 63 பேர் தான். ஸோ நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் புக்கு ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி இந்த லிஸ்ட் ஆஃப் ஹாபிஸில் இருக்க எல்லா புக்குமே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். இந்த இதில் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது, பாருங்கள் போட்டிங் வேர்ட் சர்ச் 200 பேர் தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப காம்படிஷன் கம்மி தான். இதில் நிறைய நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து போட்டிங்கன்னா.
இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஹாபிஸ் இருக்குது. ஸோ வந்து 300 ஹாபிஸ் மீன் 300 புக்கை நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக பெர் மந்த் வந்து 10,000 கிட்ட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இது இப்போ வந்து நம்ம நீஷ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? எப்படி இந்த புக்கை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். டிசைன் பண்ணுறதுக்கு கேன்வா இருக்குது. இப்போ வந்து இந்த வேர்ட் சர்ச் புக்கு போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனே நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணலாம். வேர்ட் சர்ச் ஜென்ரேட்டர் நிறையா இருக்கும். சில கிராக்டு சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அந்த ஒரு கிராக்டு சாஃப்ட்வேர் வச்சு 5-6 இது பண்ணிக்கலாம். 5-6 பசில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த வேர்ட் சர்ச்சில். அப்புறம் முக்கியமாக வந்து உங்களுக்கு ஐடியாஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி புக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எதை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ் யூகே மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஎஸோட கேலண்டர், யூகேயோட கேலண்டர், எந்தெந்த டேட்டில் ஃபெஸ்டிவல்ஸ் வருது அதை முக்கியமான நாட்களை நோட் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான வேர்ட் சர்ச்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அதை நோட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்குரிய கண்டென்ட் எப்படி எடுக்கிறது? ஈஸி. இப்போ தான் இப்போ நிறைய வந்துருச்சு. சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல. இந்த சாட் ஜிபிடி மூலமாகவே நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து போட்டிங் சொல்லி பார்த்தோம். போட்டிங் சொன்னீங்கன்னா இப்போ இந்த போட்டிங் சம்மந்தமான வேர்ட்ஸ் எனக்கு கொடு, 1000 வேர்ட்ஸ் வேணும், 500 வேர்ட்ஸ் வேணும் சொல்லிட்டு கேளுங்க. ஸோ அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரிக்கெட் வேர்ட் சர்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரிக்கெட் வேர்ட் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போடுறீங்க. புக்கு போடும்போது அதுக்குள்ள என்னென்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன டீம் அப்படிங்கிற ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிரிக்கெட் உள்ள ரூல்ஸு, அப்புறம் வந்து இந்த வேர்ல்ட் என்னென்ன அவார்ட்ஸ் இருக்குது, பிளேயர் நேமு, 90s பிளேயர் நேம், 80s பிளேயர் நேம், இப்போ 2000 பிளேயர் நேம்ஸ், இந்த மாதிரி 2K பிளேயர் நேம்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு புக்காக வந்து நீங்கள் வந்து இதில் போடணும். இது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் மாதிரி யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நீஷ் வந்து. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எப்படி இதில் எனக்கு கமெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ இதை பொறுத்து தான் வந்துட்டு அடுத்து வர நீஷ் வந்து நான் சொல்லுவேன். இந்த நீஷை, இந்த லிஸ்ட் ஆஃப் ஹாபிஸு, அப்புறம் வந்து இதில் இருக்க அந்த ஃபெஸ்டிவல் கேலண்டர்ஸு, இதை வச்சுமே நீங்கள் நிறைய புக் போடலாம். புக்கு போட்டு இப்போ வந்து இதில் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ ஹாபிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 357 ஹாபிஸ் இருக்குது. இந்த ஹாபிஸை வச்சுமே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறையா இப்போ வேர்ட்ஸ் சம்மந்தமான வேர்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறையா இன்ஸ்டன்ட் வேர்ட்ஸ் ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ இதை விட பயங்கரமான நீஷை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.